நம்ம வந்து ஒரு பூட்டாஸ் வந்து எப்படி பண்ணலான்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு புது டிசைன் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன டிசைன் நம்ம வந்து க்ரியேட்டிவாக பண்ண போகிறோம்னு வந்து பார்ப்போம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹாஃப் ஸ்லீவ் 3/4 ஸ்லீவில் வெறும் இந்த பூட்டா செக்ஷன் மட்டும் பண்ணாவே அழகாக இருக்கும். பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 4 நம்பர் பீட் வச்சு ஒரு ஃப்ளவர் டைப்பில் நான் வந்து இந்த மோட்டிவ் பண்ணியிருக்கேன்ல, பிகாஸ் நம்ம வந்து ப்ளவுஸ் ரிலேட்டடாக தான் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூட்டாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லோரும் மாதிரி நீங்கள் வந்து பூட்டா செக்ஷன் பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயுமே நம்ம ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி, ஸோ என்ன பண்ணலாங்கிற மாதிரி நீங்களே வந்து ஒரு டிசைன் வந்து உருவாக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணிங்கன்னா ஸோ நம்ம சேனலில், அதாவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஃபோட்டோ எடுத்து கூட அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் வந்து பண்ணிட்டோம். சரியா? இப்போ இதுக்கு கீழே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 3 நம்பர் சுகர் பீட் வந்து சைடில் வந்து கொட்டி வச்சுருக்கேன். சரிங்களா? நம்பர் 3. ஸோ 3 நம்பர் சுகர் பீட் வந்து கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 நம்பர் பீட் எடுத்துக்கிறேன். ஒரு 3 நம்பர் பீட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுகர் பீட். சரிங்களா? ஒரு 3 சுகர் பீட். ஓகே, எவ்வளோனா ஒரு 4 சுகர் பீட் கூட எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி 4 சுகர் பீட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சென்டரில் குத்தி அப்படியே வந்து கீழே, இங்கே பாருங்கள், இப்படி கீழே தொங்குற மாதிரி, இப்படி இந்த மாதிரி கீழே தொங்குற மாதிரி வைக்கிறேன். ஸோ ஒன்று வச்சுட்டு அப்படியே வந்து நாட் பண்ண போகிறேன். ஓகே, நாட் பண்ணிட்டோமா? நாட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு 4 நம்பர் பீட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒரு 4 சுகர் பீட் எடுத்திருக்கேன். மேலே வந்து 4 எடுத்துருக்கனால சைடில் வைக்கும் போது ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து 3 சுகர் பீட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ 3 சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ 3 சுகர் பீட் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், சைடில் இப்படி, சரியா, இந்த மாதிரி வச்சு, ஸோ சைடில், அதாவது இப்படி வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கிராஸாக, இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக வச்சா தான் டிசைன் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். சரியா? இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு நாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நம்பர் சுகர் பீட் ஒன்று எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் 3 வந்து சுகர் பீட். சரியா? இந்த எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நான் இங்கிட்டு கிராஸாக வைக்கிறேன். ஸோ இங்கிட்டு கிராஸாக வச்சு ஒரு நாட் பண்ண போகிறோம். ஓகே, நாட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி ஒரு அழகான குட்டி க்ரியேட்டிவாக வந்து நம்ம ஒரு பூட்டா செக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பூட்டாஸ் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பூட்டாஸ் ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து அங்கங்கே நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ப்ளவுஸ் வியூ வந்து எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். அண்ட் தென் மறுபடியும் கூட நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பிகாஸ் வந்து மேபி பிகினர் லெவலில் இருக்கிறனால சில பேருக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இன்னும் ஒரு பூட்டாஸ் மட்டும் வந்து பண்ணி காட்டுறேன். பிகாஸ் நமக்கு வந்து 100% வந்து எல்லாருக்குமே புரியணும், அது ஒரு விஷயந்தான். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து 4 நம்பர் பீட் வச்சு சுற்றி ஃப்ளவர் டைப்பில் வச்சு நாட் பண்ணுறோம். நாட் பண்ணிட்டோமா? நாட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. சரியா? நாட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ரிப்பீட்டட் பண்ணுறதுக்கு காரணம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வந்து மேபி அதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ 3 நம்பர் பீட் அண்டு 3 சுகர் பீட் எடுத்திருக்கோம். ஸோ சென்டரில் வைக்கிறதுனால கொஞ்சம் நாங்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி 4 சுகர் பீட், சென்டரில் வந்து 4 சுகர் பீட் அண்டு 3 நம்பர் பீட் ஒன்று. சரியா? ஓகே, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்ச மாதிரி வச்சு வந்து நாட் பண்ணிக்காங்க. சரியா? இப்போ வந்து சைடில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 3 நம்பர் பீட் அண்ட் சைடில் வைக்கிறதுக்கு 3. சரிங்களா? ஸோ சென்டரில் வைக்கிறதுக்கு தான் 4, சைடில் வைக்கிறதுக்கு 3 சுகர் பீட் போடும். ஸோ வந்து கிராஸாக வைங்க, அதாவது கொஞ்சம் வி டைப்பில் ஓப்பனாக இருக்கிற மாதிரி வைக்கணும். ஒட்டி வச்சோம்னா டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. சரிங்களா? அடுத்து வந்து மறுபடியும் சுகர் பீடில் வந்து ஒரு 3 சுகர் பீட் அண்டு வந்து ஒரு 3 நம்பர் பீட் வச்சு, ஓகே, இப்போ இன்னொன்று சைடாக கிராஸாக வச்சு நான் வந்து நாட் பண்ண போகிறேன். ஓகே, நாட் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஒரு அழகான குட்டி ஃப்ளவர் டைப்பில் வந்து நம்ம வந்து மோட்டிவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மோட்டிவ் மட்டுமே வச்சு நீங்கள் ப்ளவுஸில் அங்கங்கே பண்ணி ஒரு பார்டர் டிசைன் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரேட் கம்மியாகவும் நல்லா பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு டக்குன்னு வந்து ஒரு ஃபுல் வியூ காமிச்சிருவோம். சரியா? பூட்டாஸோட லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ப்ளவுஸோட வந்து ஃபுல் வியூ வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பேக் நெக் டிசைன்.
ஓகே. கண்டிப்பா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட கமெண்ட்ஸ கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணுங்க. பாய். ஹேவ் எ நைஸ் டே.